வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து இலங்கைக்கு கிடைத்த பாராட்டு. இலங்கையின் எல்ல பகுதியில் புகழ்பெற்ற 9 வளைவு பாலம் அருகே சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த சம்பவம். நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் கைவிலங்குடன் பிள்ளையான். சேனல் 4 அலைவரிசை அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் நடத்தப்படுமானால் இது பற்றியும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். விவசாய அமைச்சர் லால்காந்தவினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சொகுசு வீடு தொடர்பில் போலீசில் முறைப்பாடு. மீண்டும் மீண்டும் அதே பகுதியில் பதிவாகும் விபத்துக்கள். கரண்டி எல்ல பகுதியில் மேலும் ஒரு சோகம். சஜித்தின் வருகை AI தொழில்நுட்பமா? கம்மன் பிளவின் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்டது குறித்து எழுகிறது கேள்வி. கடல்வழி சோதனையில் சிக்கினார் 6. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை. சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு. சமூக ஊடகங்களில் பரவிய தகவல்களை கடும் ஆட்சேபனையுடன் மன்றில் முன்வைத்த சட்டத்தரணிகள். ராஜபக்சர்களின் பெயர் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தற்பொழுதொரு விடயம் புரிந்திருக்கும். நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. தீவிரமடையும் பதற்றம். தயார் நிலையில் இராணுவம். ஈரான் அதிரடி அறிவிப்பு. கொழும்பு மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். இன்னும் 20 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர். கம்மன் பிளவின் புத்தகத்தில் உள்ள தகவல்களுடன் நாம் உடன்படவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி. ராஜபக்ச குடும்பத்தில் பேரிடி. இருவருக்கு பிடியாணை உத்தரவு. பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்றாலும் பிள்ளைகளை பாடசாலையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். யாரும் மறுக்க முடியாது. வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தல். பாடசாலை மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்குவது முற்றிலும் தடை. கல்வி அமைச்சு சுற்று நிரூபம். முழு விவரம். தங்க நகை, பணம் உள்ளிட்ட பெறுமதியான சொத்துக்களை வீட்டில் வைத்திருப்போருக்கு போலீசாரின் எச்சரிக்கை. 11 முதல் 4 மணி வரை வீட்டில் இருந்து வெளியில் வர வேண்டாம். மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். உயிரியல் தொழில்நுட்பத் துறையில் வரலாற்று சாதனை. வெற்றிக்கு பின்னால் ஒரு கதை. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை எட்டியுள்ள பொருளாதார வளர்ச்சி இலக்குகள், முறையான வருமான முகாமைத்துவம் மற்றும் வெளிநாட்டு கையிருப்புகளை வலுப்படுத்தியமை ஆகியவற்றை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் பாராட்டியுள்ளனர். இதேவேளை மத்திய கிழக்கு போர்ச்சூழலினால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை மற்றும் மின்சக்தி விநியோக பாதிப்புகளை முகாமைத்துவம் செய்ய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி விளக்கமளித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகளை குறைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். வெளியூர் சவால்களுக்கு மத்தியில் எட்டப்பட்டுள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணி செல்வதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கையின் எல்ல பகுதியில் உள்ள புகழ்பெற்ற 9 வளைவு பாலம் அருகே சுற்றுலா பயணிகள் மீது தேனீக்கள் தாக்குதல் இடம்பெற்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. திடீரென தேனீக்கள் கூட்டமாக தாக்கியதால் அப்பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் பதற்றமடைந்து அங்கிருந்து வெளியேற முற்பட்டனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தை அடுத்து அந்த பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டிருந்தன. சுற்றுலா பயணிகள் அப்பகுதிக்கு செல்லும் போது அதிக கவனத்துடன் இருக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று மருத்துவ பரிசோதனைகளுக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்து வரப்பட்டிருந்தார். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் ஏப்ரல் 12, 2025 அன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் 2006ஆம் ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனவை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்தவினால் கடுவெல வெளிவிட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சொகுசு வீடு தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி சமூக ஆர்வலர் அபித எதிரிசிங்கவினால் இலங்கை போலீசாரின் 1818 விசேட தொலைபேசி இலக்கத்திற்கு முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக போலீசாரினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த இலக்கத்தின் ஊடாக எதிரிசிங்க இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளார். அந்த முறைப்பாட்டின்படி இந்த வீடு கடுவெல வெளிவிட்ட வீதியில் 30 காணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 3 மாடி வீடாகும். டார்க் ரூம் எனப்படும் யூடியூப் அலைவரிசையினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தகவல்களை மேற்கோள் காட்டி எதிரிசிங்க குறிப்பிடுகையில் குறித்த காணியின் பெறுமதி மாத்திரம் 30 மில்லியன் முதல் 51 மில்லியன் ரூபாய் வரை இருக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த சொத்து அமைச்சரின் மகளின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது மகளின் கல்வி நடவடிக்கைகளுக்கு கூட போதுமான பணம் தன்னிடம் இல்லை என அமைச்சர் முன்னர் தெரிவித்திருந்த பின்னணியில் இவ்வாறானதொரு பாரிய சொத்தை எவ்வாறு ஈட்டினார் என்பது குறித்து பலத்த சந்தேகம் எழுவதாகவும் அவர்
சுட்டிக்காட்டியுள்ளார். யூடியூப் அலைவரிசையொன்றில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் முறைப்பாடு செய்வது குறித்து கருத்து தெரிவித்த அவர், சேனல் 4 அலைவரிசையின் வெளிப்படுத்துதல்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகள் நடத்தப்படுமானால் இந்த வெளிப்படுத்தல் தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து நியாயமான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தி இந்த வீட்டை நிர்மாணிப்பதற்கான பணம் எவ்வாறு கிடைத்தது என்பதை வெளிப்படுத்துமாறு அவர் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயணித்த வேனொன்று வீதியை விட்டு விலகி சுமார் 70 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று அதிகாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் வேனில் பயணித்த 5 காயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை போலீசார் தெரிவிக்கின்றனர். மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் காயமடைந்தவரை பார்வையிட்டு மீண்டும் திரும்புகையிலேயே கொத்மலை தவலந்தென்ன நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சாரதிக்கு தூக்க கலக்கம் ஏற்பட்டதன் காரணமாகவே வீதியை விட்டு இந்த வேன் விலகி விபத்துக்குள்ளானதாக குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை குறித்த பகுதியில் டிட்வா புயலின் போது பாரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டதோடு பலர் காயமடைந்திருந்தனர். அத்துடன் கடந்த 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 30 கெரண்டியல்ல ஆற்றில் நீராட சென்று 6 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் இப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் கடந்த வருடம் மே மாதம் கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சுமார் 22 பேர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி குறித்து முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில வெளியிட்ட நூல் வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் எதிர்க்கட்சித் தலைவரின் பங்கேற்பு குறித்து பின்வருமாறு விமர்சித்துள்ளார். அவர் அங்கு இருந்திருக்க முடியாது. அது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமாக இருக்கலாம். செயற்கை நுண்ணறிவு மூலம் அவர் அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம் என நளின் பண்டார கேலியாக குறிப்பிட்டுள்ளார். சஹ்ரான் ஹாசிமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி என உதயன் கம்மன்பில தனது நூலில் குறிப்பிட்டுள்ளதை நளின் பண்டார நிராகரித்துள்ளார். உண்மையான குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கே இவ்வாறான நூல்கள் வெளியிடப்படுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். தாக்குதல் இடம்பெற்ற காலத்தில் தாம் சட்டம் ஒழுங்கு பிரதி அமைச்சராக பணியாற்றியதை நினைவு கூர்ந்த அவர் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் பாரிய மற்றும் சிறிய அளவிலான சூத்திரதாரிகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இனவாதத்தை தூண்டிய நபர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாகவும் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிவது அரசாங்கத்தின் பொறுப்பென்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் உதய கம்மன்பிலவினால் வெளியிடப்பட்ட இந்த நூல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவாதங்களை மீண்டும் அரசியல் களத்தில் சூடாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உதய கம்மன்பிலவினால் எழுதப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி எனும் புத்தகத்தில் உள்ள கருத்துக்களுடன் தமது கட்சி உடன்படவில்லை என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கருத்து தெரிவிக்கையில், குறித்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாலேயே கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டனர். யாராவது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அழைத்தால் நாம் அதில் கலந்து கொள்ளுவோம். அதற்காக அந்த புத்தகம் வெளியிடப்படுவதற்கு முன்னரே அதன் உள்ளடக்கங்களை நாம் அறிந்திருப்போம் என்று அர்த்தமல்ல. அதன் உள்ளடக்கத்தை தெரிந்து கொள்வதற்காகவே நாம் அவ்விழாவில் பங்கேற்றிருந்தோம். ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டோம் என்பதற்காக அதில் உள்ள அனைத்து தகவல்களுடனும் நாம் உடன்படுகிறோம் என்று அர்த்தமாகாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து கருத்துக்களுடனும் ஐக்கிய மக்கள் சக்தி உடன்படவில்லை என தெரிவித்த அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரியை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கட்சியின் அடிப்படை நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு கடற்பகுதியில் கடல்வழி சோதனையின் போது 323 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு எதிரான ஒரு தீர்க்கமான நடவடிக்கையாக இலங்கை கடற்படை தீவின் தென்மேற்கே உள்ள கடற்பகுதியில் பெருமளவிலான சந்தேகத்துக்கிடமான போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற உள்ளூர் பல நாள் மீன்பிடி இழுவை படகொன்றை இடைமறித்து சோதனை செய்த போதே இவை அகப்பட்டுள்ளன. ஒன்றிணைந்த தேசம் என்ற தேசிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் விளைவாக 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மற்றும் சட்டவிரோதமான பொருளை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட இழுவை படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபனின் கொலை வழக்கை யாழ் நீதவான் நீதிமன்றம் எதிர்வரும் 16ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளது. அதுவரையில் சந்தேக நபர்களான படுகொலையானவரின் மகளையும் மருமகனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான மகளும் மருமகனும் மன்றில் முற்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அதன்போது நீதிமன்ற விசாரணைகளில் தலையீடு செய்வது போன்றும் நீதிமன்ற அவமதிப்பு
அவமதிப்பது போன்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் தகவல்கள் செய்திகள் வெளியாகியமை தொடர்பில் சந்தேக நபர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆதாரங்களுடன் தமது கடும் ஆட்சேபனைகளை மன்றில் முன்வைத்தனர். அத்துடன் சந்தேக நபரான மகளை உளநல வைத்தியர் முற்படுத்தி உளநல சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் உளநல ஆலோசனைகளை பெற மன்று அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். அதனை அடுத்து சந்தேக நபரான பெண்ணை உளநல சிகிச்சை பெற அனுமதித்த மன்று ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் எனவும் மேலும் வழக்கை எதிர்வரும் 16ஆம் திகதிக்கு திகதியிட்டதுடன் அன்றைய தினம் வரையில் சந்தேக நபர்களை விளக்குமறியலில் வைக்குமாறும் யாழ் நீதவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது. ராஜபக்சர்களின் பெயர் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாதென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். ராஜபக்சர்களின் பெயரின்றி எதிர்த்தரப்பினருக்கு அரசியல் செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது என கூறிய அவர் முன்பு பதவி வகித்த ஜனாதிபதிகளைப் போன்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் தற்பொழுது ஒரு விடயத்தை புரிந்து கொண்டுள்ளார் என கூறியுள்ளார். ராஜபக்சர்களுக்கு அப்பால் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன என்பதை ஜனாதிபதி தற்பொழுது புரிந்து கொண்டிருப்பார் என குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தை என்ற ஒரு விடயம் இருக்கிறது என்பதை அனுர புரிந்து கொண்டுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர் இப்போதாவது வாய்க்கு வந்த விடயங்களை கூறாது கடந்த காலங்களில் லம்போகினி தங்க குதிரை போன்ற பல்வேறு கதைகளை கூறியது போன்று செயற்படாது சரியான முறையில் நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் நன்றாக இருக்கும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் எந்தவொரு ஆக்கிரமிப்பு முயற்சியையும் முறியடிக்க ஈரானிய ராணுவம் தயாராக இருக்க வேண்டும் என ஈரானிய தலைமை தளபதி அமீர் ஹதாமி அறிவித்துள்ளார். குறிப்பாக தரைவழி தாக்குதல்களை முன்னெடுத்தால் அது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை எதிர்மறையான எண்ணத்துடன் மட்டுமே கண்காணிக்க வேண்டும் என்றும் அமீர் ஹதாமி குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்க படைகளுக்கு இடையிலான போர் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிராந்தியத்தில் குழப்பமான கட்டத்தையும் எட்டியுள்ளது. தற்பொழுது நிலவும் கடும் வறட்சியான காலநிலை மற்றும் அதிகரித்துள்ள நீர் நுகர்வு காரணமாக கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை எச்சரித்துள்ளது. கொழும்பு நகருக்கு குடிநீர் வழங்கும் பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான கலடுவாவ நீர்த்தேக்கத்தில் இன்னும் 20 நாட்களுக்கு மாத்திரமே விநியோகிப்பதற்கான நீர் எஞ்சியுள்ளதாக சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை லபுகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னும் 50 நாட்களுக்கு மாத்திரமே நீர் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பமான காலநிலையினால் பொதுமக்களின் நீர் நுகர்வு சடுதியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வரும் நாட்களில் குடிநீர் உற்பத்தியில் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் நிலவும் வறட்சியான சூழலை கருத்தில் கொண்டு நுகர்வோர் குடிநீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகனும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினருமான சமீந்திர ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆகியோரை கைது செய்வதற்கான திறந்த பிடியாணைகளை பிறப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்வதில் இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்ச புகார்கள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து இந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்ற காரணத்திற்காக எந்தவொரு பிள்ளையையும் பாடசாலையில் சேர்க்க மறுக்க முடியாதென சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் பிள்ளைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லாதது அவர்களின் பெற்றோரின் தவறு என்பதால் அதிகாரிகள் அந்த விடயத்தில் ஒதுங்கியிருக்க முடியாது. பதிவு திணைக்களத்தின் மூலம் பிறப்புச் சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறை முடியும் வரை அத்தகைய அனைத்து பிள்ளைகளும் பாடசாலைகளில் சேர்க்கப்பட வேண்டும். பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்ற காரணத்திற்காக எந்தவொரு பிள்ளையையும் பாடசாலையில் சேர்க்க மறுக்க முடியாதென அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 1ஆம் தரத்திற்கு சேர வேண்டிய அனைத்து பிள்ளைகளுக்கும் பிறப்புச் சான்றிதழ் அல்லது பிற ஆவணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வகுப்பறைகளில் இருக்க வேண்டும். கல்வி கற்பதற்கும் வகுப்பறையில் இருப்பதற்கும் ஒரு பிள்ளைக்கு இருக்கும் உரிமைக்கு பிறப்புச் சான்றிதழ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே 3 மாதங்கள் தாமதமாகியுள்ள நிலையில் அந்தந்த வலயங்களில் உள்ள 1ஆம் தரத்திற்கு தகுதியான அனைத்து பிள்ளைகளும் பாடசாலைக்கு செல்வதை வலய கல்வி பணிப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்குவது மற்றும் எந்த வகையிலான உடல் அல்லது உள ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கையின் கல்வி அமைச்சு அனைத்து பாடசாலைகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒழுக்கத்தை பேணுவது குறித்து ஆசிரியர்களுக்கும் பாடசாலை நிர்வாகிகளுக்கும் தெளிவான வழிகாட்டுதல் அவசியம் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் ஒழுக்க காரணத்திற்காகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ எந்த ஒரு குழந்தையையும் உடல் அல்லது உள ரீதியான தண்டனைக்கு
உள்ளாக்கப்படக்கூடாது என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. உடல் ரீதியான தண்டனைகளுக்கு எதிராக ஜீரோ டொலரன்ஸ் எனப்படும் பூச்சிய சகிப்புத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்றும் இதற்கு பொறுப்பானவர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாக்கும் அதே வேளையில் நடைமுறையில் உள்ள வழிகாட்டுதல்களுக்கு இணங்க ஒழுக்கம் பேணப்படுவதை உறுதி செய்யுமாறு பாடசாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்து பாடசாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதற்காக மாகாண கல்வி அதிகாரிகள், அதிபர்கள், கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் வீடுகளை விட்டு வெளியேறி சுற்றுலா செல்பவர்கள் தாங்கள் இருக்கும் இடங்களை அடையாளப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் செல்ஃபி புகைப்படங்களை பதிவிடுவதை தவிர்க்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் தங்க நகைகள், பணம் உள்ளிட்ட பெறுமதியான சொத்துக்கள் வைத்திருப்போர் பண்டிகை காலத்தில் கூடுதல் கவனத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் விடுமுறையில் இருப்பது தொடர்பான பதிவுகள் மூலம் தங்களது வீடுகளில் ஆள் நடமாட்டமின்றி இருப்பதை திருடர்களுக்கு நீங்களே தெரியப்படுத்துவதாக அமைகிறது. இவ்வாறான பதிவுகளை காண்பதன் மூலம் திட்டமிட்டு இருப்பிடங்களுக்குள் புகுந்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்க தூண்டுவதாக அமைகிறது. அவ்வாறு நீண்ட நாட்களுக்கு வீட்டை விட்டு செல்லும் சந்தர்ப்பத்தில் அருகிலுள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கோ அல்லது சிவில் பாதுகாப்பு குழு தலைவருக்கோ முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். அத்துடன் வீடுகளில் உள்ள CCTV கேமராக்கள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு எச்சரிக்கை அமைப்புகளை சரியாக செயற்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் அண்மை காலமாக வீட்டு பணியாளர்களினால் திருட்டு சம்பவங்கள் அதிகளவில் பதிவாகியுள்ளதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு போலீசார் அண்மையில் பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். வீடுகளில் வேலைக்கு அமர்த்தப்படும் பணியாளர்கள் அந்த வீடுகளில் உள்ள தங்க நகைகள், பணம், வெளிநாட்டு நாணயம் மற்றும் ஏனைய பெறுமதியான சொத்துக்களை திருடி செல்வதாக பல முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முகவர் நிலையங்கள் அல்லது இடைத்தரகர்கள் ஊடாகவோ அல்லது நேரடியாகவோ வேலைக்கு சேரும் நபர்கள் இவ்வாறான கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே வீட்டு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போது அவர்களது தேசிய அடையாள அட்டை, போலீஸ் நடத்தை சான்றிதழ் என்பவற்றை பெறுவதுடன் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களையும் சரிபார்க்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் நகை மற்றும் பணத்தை பாதுகாப்பான இடங்களில் வைக்குமாறும், பணியாளர்களை வீடுகளில் தனியாக விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறும், புதிய பணியாளர்கள் குறித்த விவரங்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் அறிவிக்குமாறும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதே நேரம் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் பல குடியிருப்பாளர்கள் காற்றோட்டத்திற்காக இரவில் ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து வைக்கின்றனர். இத்தகைய பழக்க வழக்கங்கள் குற்றவாளிகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். தற்போது நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லதென மீண்டும் வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் நீரிழிவு, இதய நோய்கள் மற்றும் புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அவதானத்துடன் இருக்குமாறும் சுகாதார அமைச்சின் சமூக விசேட வைத்திய நிபுணர் இனோகா சுரவீர தெரிவித்துள்ளார். மெல்லிய நிறமுடைய பருத்தி ஆடைகளை அணிவதும், அதிக அளவிலான நீர்ச்சத்துள்ள ஆகாரங்களை உட்கொள்ளவும், வெளியில் செல்லும் போது குடை அல்லது தொப்பியை பயன்படுத்துவது அவசியமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி உயிரியல் தொழில்நுட்ப துறையில் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரி மாணவி தேவதாஸ் கிஷானி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிஷானி யாழ் மாவட்ட ரீதியில் 1ஆம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 27வது இடத்தையும் பெற்று தனது கல்லூரிக்கும் தீவக பகுதிக்கும் அளப்பரிய பெருமை சேர்த்துள்ளார். கிஷானியின் இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் கண்ணீர் கதை என்னவெனில், கிஷானி 10 மாத குழந்தையாக இருந்த போதே கடற்றொழிலுக்கு சென்ற அவரது தந்தை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். தந்தையற்ற நிலையில் கூலி தொழில் செய்து பல இன்னல்களுக்கு மத்தியில் கிஷானியை அவரது தாயார் கல்வி கற்க வைத்துள்ளார். வறுமையை தனது கல்விக்கு தடையாக கருதாமல் கிஷானி இச்சாதனையை புரிந்துள்ளார். கிஷானியின் இந்த வெற்றியானது கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த சூழலிலும் சாதிக்கலாம் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் கிளிநொச்சி மகா வித்தியாலய மாணவன் தேவேந்திரன் திருக்குமரன் தேசிய ரீதியில் 1ஆம் இடமும், வர்த்தக பிரிவில் காத்தான்குடி மத்திய கல்லூரி மாணவன் முகமது சுபைதீன் முகமது ஃபர்தான் தேசிய ரீதியில் முதலிடத்தையும் பெற்றுள்ளனர். கிளிநொச்சி மற்றும் காத்தான்குடியின் இந்த பலமான நிகழ்ச்சிகள் நாடளாவிய ரீதியில் வெளிவரும் திறமைகளை எடுத்து காட்டுகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.